ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, படத்தினுடைய ஹீரோ பரிமளா. ஆமாம், அதுதான் வந்து அவருடைய பெயர். அவருடைய பாட்டியோட ஞாபகார்த்தமாக அவருக்கு வந்து வச்சுருக்காங்க. அவருக்கு ஒரு மனைவி ஊர்வசி தான் அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. 2 மகளோட வந்து சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கார். ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம். இவருடைய சின்ன மகளை அந்த ஏரியாவில் இருக்கிற சாண்டி வந்து லவ் பண்ணுறதா சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறார். அவர் அந்த ஏரியாவில் இப்போ நிறைய ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காரு, கஞ்சா விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நபராக வந்து இருக்கார். சாண்டி அந்த பொண்ணுகிட்ட ஒண்டியும் தகராறு பண்ணுறது இல்லாமல் ஜெயராம்கிட்ட, ஊர்வசிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வந்து பிரச்சனையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது மொத்த குடும்பத்துக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டடாக மாறுது. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து சும்மா ஏதோ கத்த போக அவரோட பெரிய மகள் வந்து சண்டைக்கே போயிருக்காங்க. ஒரு பெரிய சண்டையாகவே அது மாறிடுது. இப்போ இந்த டார்ச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் குடும்பத்துள்ளார எல்லாருக்கும் மன உளைச்சல் ஆகுது. அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிவன் கொன்னுட்டா கூட பரவாயில்ல போல இருக்கு, நம்மளால இந்த டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மறுநாளே சாண்டி இறந்து கிடக்குறார். குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. அது மாத்திரம் இல்லாம அந்த குடும்பத்துள்ளாரே ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொலை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய நீதி கதை. இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த கொலை நடக்கிற வரைக்கும் ஓரளவு டீசெண்டாகவே இந்த படம் வந்து நகருது, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு. ஆனால் இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே இருந்து டிராக்னஸ் ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து இப்போது யாரோ ஒரு சண்டை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அப்போது நான் கோவத்தில் வந்து நான் உன்னை கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த நேரத்தில் வந்து யாரோ சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, தெருல இருக்காங்க பார்த்துடுறாங்க. மறுநாள் அவர் இறந்து போகிறாருன்னா நமக்கு பெரிய ஒரு பயம் ஒன்று வரும். ஐய நம்ம தான் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிடுவாங்களோ அப்படின்ட்டு. இது வந்து நேச்சுரலான விஷயம். இந்த மசையும் வர்றதை வந்து நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். இலகுவா வந்து நமக்கு புரியும். பட் குடும்பத்துக்குள்ளார இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து மற்றவரை வந்து அதுவும் ஒரு அதீதமாக வந்து சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து இவங்க எதுவும் பண்ணவே இல்லை. அவங்களுக்குள்ளாரே சொல்லிக்கிறாங்க. அந்த சந்தேகம் நமக்கு வரணும்ல, ஆமாம் ஒருவேளை அவங்க பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு. அது நமக்கு வரவே மாட்டேங்குது. அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு விஷயத்த ஒண்டியும் தான் படத்தினுடைய கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டே இருக்காங்க. நீதானா நீதானா நீதானான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரையே சந்தேகப்பட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதோட பேஸ் இல்லாததுனால படம் அந்த கொலை நடந்த அந்த இடத்தோடய வந்து நின்று போயிடுது. அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே பெருசாக வந்து நகரவே மாட்டேங்குது. இதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து மிஸ்கின் வர்றார். அது ஒரு காமெடி போலீஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க தங்கியிருக்கிற வீட்டோட ஓனராக வந்து யோகி பாபு வர்றார். அவர் எப்போ பார்த்தாலும் ஜெயராம் வந்து எப்போ காலி பண்ணுறீங்க எப்போ காலி பண்ணுறீங்கன்றார். ஏன் அது அடிக்கடி கேட்குறார் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ரீசனாகவும் அதுலேயும் இல்லை. காமெடி அங்கங்கே வந்து நிச்சயமாக வந்து ஒர்க் ஆகிருக்கு. பட் ஒரு சில இடங்கள்ல தான். ஏன்னா வந்து ஜெயராமும் உர்வசியும் பயங்கர லெஜெண்டரியான ஆக்டர்ஸ். அவங்க புல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ரைட்டிங்கில் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல வந்து லேக் ஆகுது, எங்கேயும் நகரவும் மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெயராமுக்கு வந்து ஒரு தம்பி, ஒரு மச்சான் இருக்கான்னு சொல்லிட்டு 2 கேரக்டர்ஸ் வரும். பக்ஸும் சிங்கம்புலியும் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் சுத்தமாக வேஸ்ட், எந்த இதுவுமே இல்லை. அப்புறம் இவங்களோட சொந்த ஊர் பாலக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறாங்க. அதுலேயும் பெரிய ஒரு ஏன்னா அந்த இடத்த சொல்லியிருக்கனால ஏதோ உபயோகப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லை. அதுவும் லேகியாக தான் போகுது. சாண்டிக்கு திடீர்னு வந்து சைண்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து சாங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே ட்ராகியாக போயிட்டு இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் பிளேல இன்னும் மோசமாகுது. ஹூ டன் இட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்காங்க. நிறைய பேர் மேலே வந்து சந்தேகம் வர்றதுக்கான ஒரு முகாந்தரங்களை வந்து அப்படி அப்படி கொண்டு போகிறாங்க. பட் எதுவுமே ஸ்ட்ராங்காக சொல்லப்படாதனால இது வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியவே மாட்டேங்குது. அவராக இருக்கும் இவராக இருக்கும் நமக்கு ஒரு யோஜனை ஒன்று வரும் இல்லையா, அது வரவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இவங்க ரைட்டிங்கில் அதை ஃபுல்லாக பண்ணவே இல்லை. இதோட மோசம் என்ன அப்படின்னா, ஜெயராமோட அக்கா இறந்துட்டதா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதனால இவங்க எல்லாரும் கிளம்பி பாலக்காடு போகிறாங்க. அப்போது காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஊர்வசி வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி அருவருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, அது நாத்தனா அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா பண்ணுறது வந்து அந்த கேரக்டரையே ஒரு மாதிரி அசாசினேட் பண்ணி நெகட்டிவ் ஷேடு கொண்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப மோசமாயிடுச்சு அந்த இடம்லாம். 2வது அந்த ஊருக்கு போட்டு அங்கேருந்து வந்து ஏதாவது கதை நகருதானா, அதுவும் நகரவே இல்லை. ஊருக்கு போகிறாங்க, அங்கே இறுதி சடங்கெல்லாம் நடக்குது, அதை முடிச்சுட்டு அவங்க வர்றாங்க. பட் இது கதையை எங்கேயாவது நகர்த்ததானா நகர்த்தலை. இது ஒன்றும் இல்லை. எந்த ஒரு போர்ஷனுமே இந்த கதையை வந்து எங்கேயுமே வந்து நகர்த்தாமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கு. அப்புறம் சைண்ட் ஆஃபுக்கு அப்புறம் வந்து திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வராங்க. இந்த கேரக்டர் வந்து கொலை பண்ணியிருக்குமோ அப்படின்ட்டு.
ஈவன் அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயே வந்து இவருக்கு கூட ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கடைசி ஒரு ட்விஸ்ட்டோட முடிக்கிறாங்க. பெருசாக அந்த ட்விஸ்டெல்லாம் எனக்கு வந்து ஒர்க் பண்ணல. இதில் இருக்கிற அங்கங்கே ஒர்க் ஆனுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சீனா காமெடியாக, அந்த சீன்ஸை முடியும் எடுத்து ஒரு ஸ்னேக் வீக்கில் கிளிப்பாக போட்டோம்னா, வா நல்லா தானே இருக்குது, படம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இது அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல ஒண்டி தான் இருக்குது. மீதி இருக்கிற முக்கால்வாசி இடம் ரொம்ப போரிங்கா, படம் எங்கேயுமே நகராம ஒரே இடத்துல நின்றுகிட்டே இருக்கு. அப்புறம் ஜெயராம் ஏதோ ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. அப்புறம் அவர் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து எங்கேயுமே ஒட்டவே இல்லை. இதனால என்ன உபயோகம், இது வந்து இந்த கதையை எங்க கொண்டு போக போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவே இல்லாம வந்து டோட்டல் படத்துலையுமே இருக்கு. ரொம்ப 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 சுமாரான ரைட்டிங்னால வீணா போன ஒரு படம் தான் அதை சொல்லணும். ஓடிடி வர வரைக்கும் இது வெயிட் பண்ணலாம். தியேட்டரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இது வந்து ஒர்த்தா தோணலை. மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.